guys, welcome to my channel. என் பேர் ஜெய்சி. டுடே என் கூட நிற்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட். நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு ஆக்ராவில் இருக்கோம். ஆமாம், இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஆக்ராவில் இருக்க டே ஒஃபிஷியலாக டே 1. ஆனால் நேற்றே நாங்கள் வந்துட்டோம். அதனால் இது வந்து டே 2. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக வந்து கிளம்பியிருக்கோம். ஏன் சிரிச்சுட்டே இருக்கேன்? ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டே இருக்கோம். இன்னைக்கு என்னென்னலாம் காத்திருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனாலும் கொஞ்சம் ஹிந்தியில் பேசுறதுக்கு வந்து நாங்கள் பழகியிருக்கோம். நேற்றிலிருந்து நான் பழகியிருக்கேன். பேசிக்காக எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், மேனேஜ் பண்ணிப்பேன். நான் வந்து பொழைச்சிக்குவேன் இந்த ஊரில் விட்டாங்கன்னா. பட் இவங்களையும் சேர்த்து பார்த்துக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கு. ஆமாம், பானிபூரி கடாச்சு பொழைச்சிக்கோ. அவ்வளோதான். நான் பொழைச்சி என்ன நீங்கள் இங்கே தனியாக விட்டிங்கன்னா கூட நான் வந்து பொழைச்சிக்குவேன். எனக்கு தெரியும், நான் பேசி பொழைச்சிக்குவேன். உங்களால் முடியுமா? பேசிக்காவே என்னுடைய ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஷை டைப், ஓகேவா? அதனால வந்துட்டு ஜாஸ்தி பேச மாட்டாங்க. ஆமாப்பா, நான் கஷ்டப்பட்டு ஆனால் உனக்கு மைக்கெல்லாம் மாட்டி வச்சிருக்கேன். ஸோ வெளியே சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக எங்களை வந்துட்டு பிக்கப் அண்ட் ட்ராப்க்கு வந்துட்டு இந்த ஆட்டோக்காரர்கிட்ட வந்துட்டு நாங்கள் பேசிக்கிட்டோம். ஸோ இந்த ட்ரிப்புக்கு வந்துட்டு மொத்தம் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்ட்டு ப்ரீவியஸ் vlogல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு செப்பரேட்டாக சீக்கிரம் ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் வந்து இந்த ஆட்டோவில் வந்து எங்கெங்கேயோ பிளேஸஸ் சொன்னார், அங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஏறி இருக்கோம். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல நாங்கள். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு பிளேஸில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. எங்கே போகிறாங்கன்னு தெரில. 1000 எவ்வளோ சொன்னால் 1100க்கு வந்து பேசியிருக்கோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்துட்டு பாருங்கள், லாஸ்ட்டில் என்னோட சர்வீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுங்க அப்படி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் எடுக்குது எனக்கு ஃபுல்லாக அவர் சொன்ன பிளேஸஸ்க்கெலாம் போகிறதுக்கு அப்படின்ட்டு. என் பக்கத்தில் ஹீரோ மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. மேரா பத்தி மேரா பத்தி நான் பத்தினி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி இவர் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கிலீஷ் புரிகிற அளவுக்கு பேசுகிறாரு. அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்களுக்கு. அதனால் இவரையே நாங்கள் ஹையர் பண்ணிக்கிட்டோம் அன்றைக்கி டே ஃபுல்லாக. வாங்கிடுறாங்கப்பா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும். இல்லை முடியாது, அந்த ஸ்மெல்லே கேவலமாக இருக்குது. வாயில அந்த பார்க்க போட்டு புளிச்சுன்னு துப்பினாரா இருப்பான். பாத்தியா? இந்த ஊரில் வந்து எங்களுக்கு பிடிக்காதன்றதை விட அருவருப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இந்த பான்லாம் விற்கிறாங்களே, அதை போட்டு மென்னுட்டு கண்ட இடத்துல அப்படி துப்பிட்டு வராங்க இந்த ஊரில் எல்லாருமே. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ரோடு, அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு துப்புறாங்க. அது வந்து ஒரு மாதிரி அருவருப்பாகுது அதை பார்த்தாலே. அஃப்கோர்ஸ் நார்த் சைடு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. இது வந்துட்டு ஒரு அளவே இல்லாத ஓவராக வந்துட்டு போயிருந்துச்சு. நான் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் என்னோட சிட்சாட் வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? பிகாஸ் நாளை பின்ன நீங்கள் யாருன்னா வந்துட்டு இந்த நார்த் சைட்லாம் போகிறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க, சரியா? ஸோ அது என்னன்னு நான் அப்புறமா உங்களுக்கு வேறு வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த கச்சோடி ஷாப்பில் போயிட்டு அவர் நிறுத்திட்டாரு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்திட்டாரு. இது வந்துட்டு கச்சோடி, இது வந்து பேடை. ரெண்டுத்துலேயும் ஒன்று சொல்கிறேன்னே, டேஸ்ட் பார்க்கலாம். அப்படியே கொடுத்துருவாங்களா? உள்ளே எதுவும் ஊற்றி கொடுக்க மாட்டாங்க போல். ஓ ஓகே, இது தொட்டு சாப்பிடணும் போல. சாப்பிடுங்க சுந்தர்ராஜ். என்ன ஏன் மூஞ்சி அப்படி போகுது? இங்க பாரு, சாஸ் மாதிரி. ஐயோ டேபிள் கன்றாவியா இருக்குதுடா. நான் தான் சொல்றேன், இங்க பாரு, பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடு துண்டை கேட்டு வாங்கி சாப்பிடணும். என்ன ஏன்டா அவன் ஜாலியா சாப்பிட்டு இருக்கான். என் பக்கத்துல ஒரு குட்டி பையன் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு பாவண்டா நீங்க அப்படி சொல்றான். நல்லா இருக்கா? இந்த பேடைக்குள்ள ஒண்ணுமே இல்ல, பூரி மாதிரி இருக்குடா. மைதா மாவு பூரி. மூஞ்சி வச்சிருக்கேன், பிடிக்கலையா? சாப்பிடு. ஆனா வெறுத்துருவானுங்க. யாரு? நாத்தி நெட்டூர்னு அவன் ஃபர்ஸ்ட் வாட்டி வரானோ. ஏன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி நீ சாப்பிடு. நாக்குல ஃபுட்டின்னு ஒரு வார்த்தை தாண்டவமானது. சாப்பிடு, அது வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. அது இல்லாம இருந்துச்சு நீ செத்துருவ என்ன மாதிரி, புரியுதா? அதுக்கு சுத்தி காமி நீ சாப்பிட்ற இடத்த. அசிங்கமா இருக்கு தெரியுதுல்ல, சும்மா டேபிள் காமி. முடியாது, கன்றாவியா இருக்கு தெரியுதுல்ல. நான் சாப்பிடுவேனே.
ஸோ அந்த கச்சோடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஓகேவா, ஒன் டைம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது உட்காந்து சாப்பிட்ற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. டேபிளாக இருக்கட்டும், பக்கத்தில் இருந்த அந்த இடமா இருக்கட்டும், ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இந்த விலாகில் அதை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு வந்து ப்ராப்பராக டைம் பத்தலை. ஓகேவா, நான் வந்துட்டு இதை பற்றிலாம் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். இங்கே மேக்ஸிமம் லவ்வர்ஸ் தான் வருவாங்களாம், அதனால தான் எங்களை இங்கே எடுத்துகிட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு. நம்மளை பார்த்தா வந்துட்டு கல்யாணமானவங்க மாதிரி தெரியல போல, எங்கே தெரியணும்னு நினைக்கிறேன். ஏன்டா என்ன ஐயோ, வந்து நிறுத்தின உடனே பொலிச்சின்னு ஒரு துப்பு துப்புனாரா, அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் போச்சு எங்களோட அந்த 2 நாளுமே. ஓகேவா, ஸோ அதான் நாங்கள் வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் தான் வந்து இது வந்துட்டு மரியம் ஸ்டூம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு டிக்கெட் அங்கே போய் எடுத்துக்கிட்டோம். 40 ருபீஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே வந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்துட்டு கூட்டமே இல்லை, காலியாக இருந்துச்சு. அதான் அவர் சொன்னார்ல, இங்கே லவ்வர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு நிறையா வருவாங்களாமா, அதனால் காலியாக இருந்துச்சு. இது வந்துட்டு அக்பரோட, ஐயோ தப்பாக சொல்லிட்டேன்னா பயமா இருக்கே, அக்பரோட மனைவி தானே சொன்னார் அவரு. அக்பரோட வைஃப் மரியமோட டோம். அப்ப ஷாஜஹான் வைஃப் பேர் என்னது? ஷாஜஹான் மனைவி பேரு வந்துட்டு மும்தாஸ். அப்ப யாரோட மனைவி? அக்பர் தான் நினைக்கிறேன். அவங்க பேர் என்னது? மரியம். வாங்க, கொடுமைனா கொடுமை, இவனுக்கு ஹிந்திக்காரன் கூட பரவாயில்ல, ஆனா நீ தமிழ் தெரிஞ்சு சாவடிக்கிற பத்தியா? நம்மளுக்கு இங்க நல்ல ஸ்பாட்ஸ் இருக்குங்க பாரு, பெஞ்ச் இருக்கு, பெஞ்ச்ல உட்காந்து போட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கையில மெஹந்தி வச்சிருக்கேன், அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அது தவிர்த்து எனக்கு இங்க என்ன பேசுறது தெரியல, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. என்ன ஒரே காதலர்கள் தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, நியூ நானா இருக்கும், நம்மள தான் சொன்னார் போல. ஸோ இது வந்துட்டு மரியம் அப்படின்றது வந்து அக்பரோட 3rd வைஃப், அதாவது ஜோதாபாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்கள. அண்ட் இவங்களுக்கும் மரியம்க்கும் அக்பருக்கும் பிறந்த குழந்தை தான் வந்துட்டு ஜஹாங்கீர். இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் நான் வந்துட்டு விக்கிபீடியாவில் பார்த்தேன். சரி நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோமே, எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டு விடலாமே அப்படின்ட்டு இதை இப்போ தான் பார்த்தேன். ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அந்த சமாதி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு இடத்துல கீழே அண்டர் கிரவுண்ட் போகிற மாதிரி ஒரு இடத்துல இருந்துச்சா. இது வந்து பார்க்க ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருந்துச்சு. நாங்கள் வேறு ரீசெண்டாக அப்போ தான் வந்துட்டு த நன் படம் வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு ஒரு சீனில் இந்த மாதிரி ஒரு இருட்டான ஒரு பிளேஸில் வந்துட்டு அப்படி ஒரு சீன் நாங்கள் பார்த்தோம். டக்குன்னு அந்த சீன் வேறு ஞாபகம் வந்துச்சா, அதனால லைட்டாக பயமாக இருந்துச்சு, இருட்டாக வேறு இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்துட்டு டார்ச் பிடிச்சிக்கிட்டோம். அண்ட் இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா எங்களையும் சேர்த்து ஒரு 3 கப்பிள் இருந்தாங்க, அவ்வளோதான். அதாவது இந்த ஏரியாவில் இல்லை, வெளியெல்லாம் வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு பார்க் மாதிரி அவங்க உட்காந்து யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கப்பிள் உட்காந்துருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஆளே இல்லை, செம்ம காலியாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு அங்கே அந்த சமாதியை பார்த்துட்டு வெளியே பேக் சைடு இந்த மாதிரி இப்படி வந்துட்டோம். வந்து சும்மா இங்கே வீடியோஸ் ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு அக்பரோட சமாதிக்கு போகிறோம் நாங்கள். அக்பர் ஸ்டூம் என்னது சிக்கந்திரான்னு நினைக்கிறேன். ஐயோ ஒழுங்காக தான் சொல்கிறேன்னா, ஆமாம் சிக்கந்திரா ஃபோர்ட் அப்படின்ட்டு இங்கே வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது செம்ம அழகாக இருந்துச்சு. அண்ட் இங்கே கொஞ்சம் க்ரௌட் இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி. உங்களுக்குலாம் ஒன்று விஷயம் தெரியுமா, ஒருத்தர் வந்துட்டு என் பப்புவை பார்த்து நைஸ் லுக் ப்ரோ அப்படி சொல்லிட்டு போனார். ஆமாம், என்ன அப்படியா சொல்கிற? ஆமாம், அவர் சொன்னார். வந்து உருப்படியான ஒரு இங்கிலீஷ் காதுல கேட்டனா அது ஒன்று தான். இது ஒன்று தான். ஆமாம், வேறு யாருமே பேசுறது புரியவே மாட்டேங்குது. கேட்கலாம், நீ அதில் நின்று அந்த கேட் நடுவில் நான் எடுக்கிறேன். நான் எப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா எல்லாரும்? நான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கேன். நான் எப்போ கட்டினேன்னா அப்போ வெயில் காணாமல் போயிட்டு பாரு. எவ்வளோ வெயில் வரும்? ஐயோ சரியான வெயிலாக இருக்குது. ஆனால் இங்கேருந்து இதை பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் போன இந்த டைம் பார்த்திங்கன்னா சரியான வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு எங்களை, தாங்க முடியாத அளவுக்கு. லாஸ்ட் டைம் நம்ம போனப்போ நவம்பர் டைம் போயிருந்தோமா, அப்போ வந்துட்டு வெயில் இல்லை, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு. ஜில்லு ஜில்லுன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து சரியான வெயில் சுட்டெரிச்சிச்சு. நம்ம சென்னையில் இருக்கிறத விடவும் அங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனிவேஸ் வேறு வழி இல்லை. நானும் ஃபோட்டோஸும் எதுவும் எடுக்கல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த மரியம் ஸ்டோமில் வந்துட்டு எடுத்த ஃபோட்டோஸும், அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுத்துக்கல, ஏன்னா எனக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா இந்த இன்டீரியர் வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்கிடெக்சரல் அதுக்கப்புறம் இந்த இன்டீரியர் திங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பிடிக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த
இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகா இருந்துச்சு அவங்களோட அந்த ஆர்க்கிடெக்சர் எல்லாமே. ஸோ அத வந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, இங்க இந்த சந்து மாதிரி போகுதுல்ல, இதுக்குள்ள தான் வந்துட்டு அக்பரோட சமாதி வந்துட்டு இருக்கு. இங்க வந்துட்டு லைட்லாம் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள்லாம் இருந்தாங்க. இங்க வந்து உள்ள வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் நாங்க அங்க வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, வேற வேற செக்மெண்ட்ல இந்த மாரி சமாதிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் யாரோடது அப்படின்ட்டு தெரியல. ஸோ இதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நாங்க வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வெளியே போயிட்டோம். வெளியே போற வழியில பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நெறைய குண்டு குண்டு மங்கீஸ்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அடுத்த பிளேஸ்க்கு வந்துட்டு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லஞ்ச் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர எதனா ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு நிறுத்த சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்துட்டு எனக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. சரியான வெயிலா, அதனால சீக்கிரம் டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. அதனால சரி சாப்பிட்டுட்டு அடுத்த பிளேஸ்க்கு போலாம் அப்படின்ட்டு, இவர வந்துட்டு எங்கன்னா ஒரு ஹோட்டல்ல கொஞ்சம் ரீசனபிளான ரேட்ல கொஞ்சம் ஃபுட்டு சுமாராவாச்சும் இருக்கணும் அந்த மாரி வந்து கேட்டிருந்தோம். அவர் போயிட்டு இந்த கேசர் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நிறுத்தினாரு. இது வந்து கொஞ்சம் பெருசா தான் இருந்துச்சு. ஆனா ஃபுட்டு வந்துட்டு சுத்தமா நல்லாவே இல்ல. கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஆனா ரேட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சு. ஹெவியா இருந்துச்சு ரேட்டு. நாங்க வந்து இந்த நான்வெஜ் தாலி வந்து ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஃப்ரைட் ரைஸ்ல வந்துட்டு வெறும் ஆயில் மட்டும் தான் இருந்துச்சு. வேற எதுவும் இல்ல. அண்ட் அந்த பிரியாணி வந்துட்டு பிரியாணி மாதிரியே இல்ல. நாங்க வந்துட்டு பாதி அப்படியே வச்சுட்டோம். சாப்பிட கூட இல்ல. ஏன்னா வந்துட்டு சுத்தமா நல்லா இல்ல. அண்ட் வேஸ்ட் காசு தான் வந்து வேஸ்ட்டா போச்சு. இவங்க வந்துட்டு இப்போ பிரியாணி சாப்பிட போறாங்க. அவங்க ரியாக்ஷன் பார்ப்போம். ஸ்மெல் வரைக்கும் மூக்கு கிட்ட வரைக்கும் பிரியாணி ஞாபகம் வருது. வாய்க்குள்ளே போயிட்டேன்னா எதை எப்படி சொல்ல, ஏதோ சாதா ஒரு சோறா? ஏதோ வந்துட்டு அரைக்குறையா வந்து சாப்பிட்டுட்டு நாங்க அடுத்த பிளேஸ்க்கு போயாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ரா ஃபோர்ட். ஸோ இங்க தான் வந்துட்டு வந்திருந்தோம். ஸோ ஆக்ரா வந்தீங்கன்னா, மெயினா நீங்க பார்க்க வேண்டியது 2 இடம். ஒண்ணு வந்துட்டு இந்த ஆக்ரா ஃபோர்ட், இன்னொன்னு வந்து தாஜ்மஹல். அவ்வளோதான். இது 2 தான் வந்துட்டு ரொம்ப மெயினான பிளேஸஸ். மத்த எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கூட்டம் காலியா தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால இன்கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல ஆக்ரா வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த 2 பிளேஸஸ் மட்டும் மஸ்ட் விசிட் பிளேஸஸ். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் ஆக்ரா ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப நடக்கிற மாரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோல எந்த அளவுக்கு வெயில் தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு எனக்கு கண்ணு கூசுற அளவுக்கு வந்துட்டு வெயில் அடிச்சுது அங்க. சுத்தமா வந்துட்டு எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு வெயிலு. ஸோ எனிவேஸ் அப்படியே வந்துட்டு நடக்க முடியாம நடந்து நாங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க உள்ள வந்ததுமே இந்த ஜஹாங்கீரோட பாத் டப் வந்துட்டு இங்க இருக்கும். இது வந்துட்டு உள்ள எட்டி பார்க்கவே முடியல. நான் சும்மா என்னோட ஃபோன வந்துட்டு உள்ள இந்த மாரி நீட்டி பார்த்தேன். பார்த்தா உள்ள வந்துட்டு எல்லாரும் காயின்ஸ் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ டப் வந்துட்டு இங்க இருக்கும். அண்ட் உள்ள வந்துட்டு நெறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். இங்க ஒரு போர்ஷன் இருக்கும். அங்க ஒரு போர்ஷன் இருக்கும். அண்ட் மெயினா இந்த ஆக்ரா ஃபோர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் வந்துட்டு ஷாஜஹானை வந்து சிறை பிடித்து கொண்டு வந்தார் இல்லையா? இந்த இடத்துல இருந்து தான் வந்துட்டு ஷாஜஹான் வந்து தாஜ்மஹலை வந்து இங்கேருந்து பார்த்துட்டு அவரோட கடைசி காலத்தை வந்துட்டு ஓட்டுனாரு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு இங்க மெயின் அட்ராக்ஷனா இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு தாஜ்மஹல் வந்துட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நம்ம வந்துட்டு அங்க நடந்திருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நம்ம இமேஜின் பண்ணிட்டு இந்த இடத்த பார்க்கும்போது அது ஒரு மாரி செம்ம ஜாலியா ஒரு மாரி நல்லாருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு நாங்க ஓரமா உட்காந்துட்டோம். அத வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு. எங்களுக்கு வந்துட்டு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அண்ட் முன்னாடி நாள் வந்துட்டு நான் மெஹந்தி வச்சிருந்தேன்ல, ஸோ அதோட ஸ்டெயின் வந்துட்டு இந்த மாரி தான் இருந்துச்சு. சூப்பரா ஸ்டெயின் ஆயிருந்துச்சு. நான் ஒரே 1 ஹவர் தான் வந்துட்டு அது வச்சிருந்தேனே. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டேன். பட் அதுக்கே சூப்பரா ஸ்டெயின் ஆயிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். நாங்க வந்துட்டு ஓரமா கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பி வாக் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ இது வந்து நான் சொன்னேன்ல ரொம்ப பெருசு இந்த ஃபோர்ட்டு. ஸோ நீங்க ஆக்ரா ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா, தாஜ்மஹல் ஏர்லி மார்னிங் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆக்ரா ஃபோர்ட் வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டே வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதான் நாங்க வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோமா. ஆக்சுவலி என்னோட பிளானே இது கிடையாது. நான் வந்துட்டு வேற மாரி பிளான் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு சிட் சாட் வீடியோல காமிக்கிறேன், சொல்றேன். ஓகேவா? என்னால இந்த vlogல வந்துட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்ல முடியல. ஸோ ட்ரிப் எக்ஸ்பென்சஸ், எங்க ஸ்டே பண்ணோம், டிராவல் எவ்வளோ ஆச்சு, ஒரு நாள் ஃபுல்லா நாங்க எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்ற மொத்த எக்ஸ்பென்ஸுமே நான் வந்துட்டு ஒரு வீடியோல போடுறேன். அப்படியே எங்களுக்கு இருந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். पप्पू मैं बहुत ஒண்ணுமே பண்ண முடியாது நெகி பாய். बहुत बड़ा टायर्ड हो गया. எல்லாம் அப்படிதான் இருக்கும். வா நாங்கள் வந்து சுத்தனா அப்படிதான் இருக்கும். இது காலையிலேருந்து 3வது பிளேஸ் தான். ஆனால் இது செம்ம பெருசாக இருக்குது இந்த ஆக்ரா ஃபோர்ட். எனக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஐயோ,
லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து இதுவரை ஆஃப் ஆகுது அதனால லாஸ்ட் டைம் நம்ம வந்து டேடி கூட ஃபேமிலி கூட வந்தோம்ல அந்த டைம் நான் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருந்தேன். அதனால் நான் வந்து எனர்ஜெட்டிக்காக இருந்தேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 4 வருஷம் முன்னாடி. இப்போ வந்துட்டு வயசாயிடுச்சா அதனால் வெயில் வேறு கொளுத்து தான். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்த டைம் வெயில் கிடையாது. வெயில் செமையாக பிச்சு எடுக்குது. நான் வந்துட்டு அப்போ கிருகிருன்னு இருந்திருப்பா. அட்மோஸ்ட் கிருகிரு. ஆமாம், அந்த விலாக்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ரொம்ப கிரிகிரின்னு இருப்பேன். பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ். இப்போ ஓடி இருந்து கிரிகிரு கிரிகிருன்னு கேவா ஓடி இருந்து செம்ம ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தேன் அந்த விலாக்லாம். ஆனால் இப்போ என் உயிர் தப்பிச்சு மெண்டலு. ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு நாங்கள் ரூமுக்கு தான் போயிட்டோம். ஏன்னா வந்துட்டு செம்ம டயர்ட் ஆயிருந்துச்சா. ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் வேறு ஒரு பிளேஸ் பிளானில் வச்சுருந்தோம், மெஹதாப் பாக் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போகிற மாதிரி தான் பிளான். பட் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நாங்கள் ரிட்டர்ன் வந்து ரூமுக்கே போயாச்சு. ரூமுக்கு போயிட்டு ஒரு ½ an hour to 40 minutes 45 minutes கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் திரும்பி வெளியே கிளம்பிட்டோம். எங்கன்னா சும்மா அப்படியே பக்கத்தில் அந்த சதர் பசார் போனோம் இல்லையா, அங்கே போயிட்டு எதனா ஃபுட்டு எதனா சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அப்படி இல்லை நம்ம அந்த மெஹதாப் பாகும் போயிருந்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு சுத்தமாக ட்ரெயின் ஆகிட்டு இருப்பேன். ஏதோ இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஓகேவாக இருந்தேன். ஸோ நம்ம வந்துட்டு சதர் பசார் வந்திருந்தோம். இங்கே சும்மா அப்படியே வாக் போயிட்டு இருந்தோம். அப்போது இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு வெளியே வந்துட்டு இப்படி நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே வந்து அந்த குட்டி பையன் அந்த மாடை வந்துட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தானா எனக்கு இதை பார்த்தோன்னே ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா எனக்குலாம் வந்துட்டு மாடுனா ரொம்ப பயம். ஸோ அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே வந்துட்டு இங்கே அந்த பையாலாம் உட்காந்துருக்காங்கல்ல, இங்கே தான் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் டே ஒருத்தர்கிட்ட மெஹந்தி வச்சுக்கிட்டோம். அந்த மெஹந்தி தான் வந்துட்டு நான் காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்டு டோட்டலி வர்த் அது. ஸோ அதுதான் வந்துட்டு காமிச்சிட்டே வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்குள்ளே தான் திரும்பவும் நாங்கள் போனோம். இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வெஜ்ஜு தான் இந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ அதனால் நாங்கள் இந்த கடைக்கு வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு இவர் வந்து பாஸ்தா வந்துட்டு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதாவது அவர் பாஸ்தா கடை வச்சுருக்காரு, அதனால் அவர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. இது வந்துட்டு பிங்க் சாஸ் பாஸ்தாவா, ஓகேவா. சரி எதனா புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு இதை ட்ரை பண்ணோம். ஆனால் வந்துட்டு இது பிங்காலாம் இல்லை, ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ரெட் கலரில் தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா சீஸியாக இருந்துச்சு. சும்மாவே எனக்கு சீஸ் போட்டால் எனக்கு வந்துட்டு பிடிக்கும். இது வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா சீஸியாக அப்படியே க்ரீமியாக இருந்துச்சு. எனக்கு இப்போ கூட இதை சாப்பிடணும் போல் இருக்குது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே திரும்ப வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு எதனா வாங்கலாமா அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் யோசித்தேன், நம்ம வந்துட்டு இப்போ வாங்கினா கூட வந்துட்டு பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். வச்சிருக்க ஒரே ஸ்லிப்பரை தான் வந்துட்டு திரும்ப திரும்ப போட்டு போகிறனால காசு வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் எதுவும் வாங்கலை. அடுத்தது ப்ரீவியஸ் டே நாங்கள் சாப்பிட்ட அதே மோமோ கடைக்கு வந்தோம். மோமோ சாப்பிட்டோம். அதே 1/2 வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ ஒரு பிளேட்டில் 12 வரும். நாங்கள் வந்துட்டு 6 வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். அப்படியே வாக்கிங் போயிட்டே எங்களோட டைமை வந்துட்டு நாங்கள் ஓட்டிட்டோம். அங்கே இருட்டே ஆயிடுச்சு. இங்கே இந்த சதர் பசார் ஃபுல்லாகவே கடை தெரு தான், ஓகேவா. அதனால நிறைய கடை இருக்கவும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வாக் போயிட்டு இருந்தோம். அடுத்து இந்த கடைக்கு வந்து நான் நின்றுட்டேன். எனக்கு வந்துட்டு இந்த கடையில் குலாப் ஜாமுன் வச்சுருந்தாங்களா, அதை பார்த்தோன்னே எனக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போல் ஆசை வந்துருச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்வீட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரே ஒரு குலாப் ஜாமுன் மட்டும் வாங்கிக்கிட்டேன் டேஸ்ட் பார்க்குறதுக்காக. இந்த குலாப் ஜாமுன் வந்துட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் சாப்பிடும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அவ்வளோலாம் நல்லா இல்லை. அந்த ஜீரா உள்ள நனையவே இல்லை, ட்ரையாக இருக்குது. சிலதெல்லாம் சாப்பிட்டோன்னே வாவ் அப்படி வரல, அந்த மாதிரி இல்லை. அது வந்துட்டு அந்த குலாப் ஜாமுன் அந்த ஜீராவில் வந்துட்டு இன்னும் ஊறணும். அது வந்துட்டு சரியாகவே ஊரில் போல். அதனால கொஞ்சம் வந்துட்டு உள்பக்கம் வந்துட்டு ஹார்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஜீரா வந்துட்டு குலாப் ஜாமுனில் ஆக்சுவலாக இறங்கலை. ஸோ டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் வந்து ரொம்ப ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் அடுத்து சரி ரபரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ரபரியும் வந்துட்டு நல்லா இல்லை. ஆக்சுவலி குலாப் ஜாமுனே பரவாயில்ல, இது வந்துட்டு ஏதோ மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நானே எந்த விதமான டயட்டும் பார்க்கக்கூடாது, எனக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா இது வந்துட்டு என்னை இப்படி பல்பு கொடுத்துருச்சு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரூமுக்கு கிளம்பிட்டோம். அந்த ஆட்டோக்கார் தான் வந்துட்டு எங்களை திரும்ப ரிட்டர்ன் கூப்பிட்டு போனார். ஸோ இந்த வீடியோக்கு வந்துட்டு இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.